ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட கதை சுருக்கம் பார்க்க போகிறோம் அப்படின்னா திமிரு. இந்த படம் ஆகஸ்ட் 12 2006 ரிலீஸ் ஆனுச்சு. டைரக்டர் தருண் கோபி அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நமக்கு தெரியும், பயங்கரமாக இருக்கும். எப்போவுமே அவருடைய சாங்ஸ்னால் மெலோடியாக இருக்கட்டும், குத்து சாங்ஸாக இருக்கட்டும், அவருடைய பாணி தனியாகவே இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் உள்ள பாட்டுகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் விஷால், ரீமா சென் இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படத்தில் விஷாலுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசை. அவங்க அம்மா அப்பாவுக்கு இவர் ஒரே ஒரு பையனாக இருப்பார் இந்த படத்தில். அப்போது இவருக்கு டாக்டர் ஆகணும் ஆசையில் நல்லா படிச்சுட்டு வந்துட்டுருப்பார். இவங்க ஒரு இவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதுக்காக மதுரைக்கு ஒரு தடவை போயிருப்பாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரீமா சென் அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு அவங்க வந்திருப்பாங்க ஆக்சுவலா. 2 பேருமே சென்னை தான். ஆனா ஊருக்கு போறதுக்காக அங்க போயிருப்பாங்க. போயிருக்கும்போது தான் எதர்ச்சியா மீட் பண்ணுவாங்க. அது எப்படி மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீமா சென்னுடைய அக்காவ வந்து வட்டி காசு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏரியால உள்ள ரவுடீஸ் அவங்க வந்து பயங்கரமா ஒரு மாரி அசிங்கமா பேசி கேட்டுட்ருப்பாங்க. அத கேட்டோனே ரீமா சென்னுக்கே ரொம்ப அசிங்கமா போயிரும். ஒரு பொம்பளையா இருந்துட்டு இந்த மாரிலாம் பேசுறியே உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அரைஞ்சிருவாங்க சப்புன்னு. அதோட "என்னையவாடி அரையிற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, ஸ்ரேயா அவங்க பேரு. அவங்க வந்து வில்லி கேரக்டருக்குலாம் கரெக்ட்டா சூட் ஆவாங்க. இந்த படத்துல வந்து ஈஸ்வரின்னு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீமாசனுடைய சாரிய புடிச்சு உருவி விட்டுருவாங்க. உருவுனோனே அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாயிரும். "என்னைய நீ அசிங்கப்படுத்தல, நான் உன்னைய அசிங்கப்படுத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல விஷால் இருப்பாரு. அவர் என்ன பண்ணிருவாருன்னா, டக்குன்னு இந்த பொண்ணுடைய சிலைய பிடிச்சு உருவிருவாரு. அதாவது அந்த வில்லி இருக்காங்க இல்லையா? உருவி விட்டு உருவுனோனே டக்குன்னு கைய வச்சு மறைச்சுக்கிட்டு, அவ வந்து ரொம்ப கூச்சப்பட்டுட்டு அங்க போய் நிப்பா. அப்ப சொல்லுவாங்க, "ஆம்பள மாரி தெரியிற உனக்கே கூச்சமா இருக்குன்னா, ஒரு பொம்பளைய புடிச்சு இழுக்கிறியே உனக்கு வந்து அசிங்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. இதுல என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்பள வந்து சரியான ரவுடி பொம்பள இல்லையா? அவங்க ஃபேமிலியில அண்ணன், தம்பின்னு எல்லாருமே பயங்கரமான ரவுடி. எந்த பேச்சா இருந்தாலும் எப்படின்னா அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரவுடி ஃபேமிலி. இவர் தெரியாம போய் கை வச்சுட்டாரா, என்ன பண்ணிருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மேல என்னுடைய ட்ரெஸ்ஸில நீ தானே கை வச்ச, நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாரி ஒரு மாரி அசிங்கமா கொச்சையாவும் பேசுவாங்க. இது வந்து அவருக்கு பிடிக்காது. இவர் எங்கே படிக்கிறாரோ அந்த இடத்துக்கு தேடி போய் டெய்லி போயிட்டு அவர போட்டு இம்சப்படுத்துறது, படிக்க விடாம, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா தன்னோட பையன் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்ல தான் படிச்சுட்ருக்காரு எய்ம்ல. இவங்களுக்கும் ஒரே ஒரு பையனால அது ஒரு ஆசையில இருப்பாங்க இல்லையா? தன்னோட பையன வந்து டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு. ஆனா அவங்க போயிட்டு மாமியார், மாமனார் என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல அவங்களுடைய ஸ்லாங் ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். விஷால கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாங்கன்னா, "ஏய் மாமோய்" அந்த மாரி தான் கூப்பிடுவாங்க. ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு அம்மாடி சரியான ரகட் கேர்ளா இருக்கும் போல அப்படின்னு. ஓகே இவரு விலகி விலகி போவாரு. ஆனா அவங்க விடவே மாட்டாங்க. என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வந்து "நீ வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ செத்து போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீயும் நானும் செத்து போயிரலாம்" அப்படின்னு இவங்க வந்து சாகலான்ற முடிவுல வரும்போது, விஷால் விலகிருவாரு. இவங்க போய் கரண்ட் கம்பத்துல போய் விழுந்ததுல, அவங்க வந்து உடம்பு ஃபுல்லா ஒரு மாரி தீ பிடிச்சு எரிஞ்ச மாரி ஆயிட்டு, வீட்ல போய் வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிருவாங்க. தன்னோட தங்கச்சி இறந்து போனதுக்கு காரணமான, அவள நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கணேஷ் அப்படின்ற கேரக்டர்ல தான் விஷால் இந்த படத்துல இருப்பாரு. இவர படிக்கவே விட மாட்டாங்க. தெரியாம தெரியாம ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல போயிட்டுலாம் இருந்தவர் படிப்பாரு. ஆனா இருக்கவே விட மாட்டாங்க. ரீமாசென் வந்து ஒரு கட்டத்துல விஷால வந்து மீட் பண்ணுவாங்க. பண்ணோனே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிரும். ஓடி போய் கட்டி பிடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்க 2 பேரும் கரெக்ட்டா ஹக் பண்ணிட்டு நிக்கும்போது, அந்த ரவுடிஸ் வந்து தேடிட்டு வரும்போது பார்த்துருவாங்க. பார்த்துட்டு 2 பேரையும் விரட்ட ஆரம்பிப்பாங்க. விரட்டி கடைசியில என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த ரவுடீஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு, அவரு சொல்லுவாரு, "இங்க பாரு உன் தங்கச்சிய நான் வந்து சாக சொல்லல. அவள முதல்ல ஒரு பொம்பளையா தான் மாற சொன்னேன். அவளா செத்து போனக்கு நான் காரணம் ஆக முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயலாக்ஸ்லாம் பேசுவாரு. அதில அவங்க அண்ணன் தம்பிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரிய ஆரம்பிக்கும். அதோட அவரு, "இதுக்கு மேல நீங்க என்னைய கொல்றதுனா கொண்டுக்கோங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இவனுங்களும் அவர வந்து விட்டுருவானுங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு.